மீனா, ஸ்ருதி, விஜயா எல்லாருமே ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் விஜயா யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த ஸ்ருதிக்கும் மீனாவுக்கும் எப்படியாவது சண்டையை வர வைக்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்த்து, ஏன் மீனா, ஸ்ருதிக்கு என்ன வேணும்ன்ட்டு பார்த்து எடுத்து வை. நேற்றுக்கு ஸ்ருதியோட அம்மா உன்ட்ட எவ்வளோ அன்பாக பேசினாங்க, ஆனால் எடுத்தறிஞ்சு பேசி அவங்க மனசை காயப்படுத்திட்டியே அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டு ஸ்ருதி கோவப்பட்டு மீனா கிட்ட சண்டை போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க விஜயா. ஆனால் ஸ்ருதி இங்கே மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அத்தை, நீங்கள் ஒன்றும் worry பண்ணிக்காதீங்க. என்னுடைய சப்போர்ட் எப்போவுமே மீனாவுக்கு தான். எங்கள் அம்மாவை மீனா பேசினா அப்படின்னாக்கா மீனா மேலே கண்டிப்பாக தப்பே இருந்திருக்காது. எங்கள் அம்மா எதுவுமே யோசிக்காமல் முன்ன பின்ன பேசக்கூடிய ஆளு தான். அதனால் நீங்கள் அதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி பேசுகிறாங்க. இதை கேட்ட விஜயா, நம்ம எதிர்பார்த்தது நடக்காத போல இருக்கே அப்படின்ட்டு மூக்கு உடைஞ்சு போன மாதிரி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.